வணக்கம் ப்ளூ பெல் டாரோட் வியூவர்ஸ். ஸோ ரொம்ப நாள் ரீடிங் போடலை. இன்னைக்கு வீக்லி ரீடிங்கோட ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அண்ட் பார்ட் 2 ஆன்சர்ஸ் இன்னும் அனுப்பலை ஆக்சுவலாக. ஐ வில் டூ இட் ஷார்ட்லி. ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். அண்ட் ஒரு சில பேருக்கு மேபி லைவில் கூட ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கலாம். பட் நான் ஆஸ் ப்ராமிஸ்ட் அந்த ரீடிங் போடுவேன். ஸோ டோன்ட் வரி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் இல்லை ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ரீடிங்க்கு வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ இந்த வீக்லி ரீடிங் பார்த்திங்கன்னா 3 குரூப். குரூப் 1 வந்து ரோஸ் குவாட்ஸ், குரூப் 2 வந்து அமெட்ரின், குரூப் 3 வந்து ஸ்ட்ராபெரி குவாட்ஸ். ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய் குரூப் 1, யாரெல்லாம் வந்து இந்த ரோஸ் குவாட்ஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கு இந்த வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் ஐ சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. அண்ட் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் ஆர் மூவிங் குட். நல்ல டைரெக்ஷனில். ஈவன் ஸ்மூத்தாக இல்லைன்னா கூட ஐ சி ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். அப்புறம் வந்து ரொம்ப குயிக் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வாரமே வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு எனர்ஜி. அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருக்க வேண்டாம். அது வந்து என்ன சொல்கிறது, பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்காதீங்க. ரொம்ப கொஞ்சம் விட்டு பிடிச்சி அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஓப்பனாக இருங்க. ஸோ தட் நீங்கள் நினைக்கிறத விட பெட்டர் சாய்ஸஸ் கூட கிடைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாரிட்டி இல்லாத விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வாரம். அதே மாதிரி வந்து புது பிகினிங் இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் இருக்கலாம். ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூ வில் டூ சம்திங் கிரேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நல்ல பிகினிங் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நல்ல ஆஃபர்ஸ் வரும், நல்ல கிளையண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து வீக்கில் வந்து டோன்ட் ஸ்பெண்ட் அ லாட். மேபி எண்ட் ஆஃப் த வீக்கில் யூ மைட் நீட் மணி. அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு பணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசு கிடையாது. யூ வில் சால்வ் இட். அண்ட் ஃபினான்ஷியலாக இருக்கிறது எல்லாமே டெம்ப்ரரி ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. அதை க்ராஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் ஹெல்ப் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு எந்த விஷயம்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது. அப்புறம் வந்து யார்கிட்டயாவது நீங்கள் ஏதாவது மெசேஜ் எதிர்பார்த்திங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அண்ட் உங்களுக்கான அட்வைஸ் வந்து ஃபில் யுவர் கப் வித் சீக்ரெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக இந்த வாரம். ஒரு சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகலாம். அதாவது ஒரு க்ளோஷர் இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல் க்ளோஷர் இருக்குது. ஒரு 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 பதவியிலேருந்து இன்னொரு பதவி கிடைக்கிறது, இன்னொரு ரோல் கிடைக்கிறது. அது சில பேர் வந்து அப்பா அம்மா அந்த மாதிரி அடுத்த லெவல் அது இருக்குது. சம்திங் ஹாப்பி இந்த வாரம் வந்து சம்திங் வெரி ஹாப்பி இஸ் கோயிங் டு கம் ஃபார் யூ. அண்ட் இன்ஃபைனைட் சிம்பிள் இருக்கிறதுனால சம்திங் அதாவது ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கிறதுனால மோஸ்ட்டாக இது பர்சனலாக லைஃப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஸ்மைல், பி ஹாப்பி. இது வரைக்கும் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்திருக்கீங்க. அதில் வந்த சக்ஸஸ் எல்லாத்துக்கும் கிராட்டிடியூட் கொடுங்க அப்படின்றதும் ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ். அடுத்தது வந்து சூஸிங் யுவர் பாத் ஆல் இஸ் பாசிபிள். ஸோ ஏதாவது ஒரு சில பேருக்கு வந்து மேபி நீங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரக்காக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான வேஸ்லாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிபிள் அப்படின்றது தான் இந்த வாரத்துடைய ஒரு மெயின் மெசேஜ். இது வந்து இன்னொரு விதமாக சொல்லணுன்னா தொட்டதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீக்கை. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2, யாரெல்லாம் வந்து இந்த அமெட்ரின் சூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கான ரீடிங். ஸோ அமெட்ரின்ற கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா அமெத்திஸ்டும் சிட்ரனும் கலந்த ஒரு கிறிஸ்டல். வெரி பியூட்டிஃபுல் கிறிஸ்டல் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பேஜ் ஆஃப் வான்ஸ். அண்ட்
வெரி பியூட்டிஃபுல் கார்ட். வெரி ஆக்டிவாக இருக்கும் இந்த வாரம். வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, மேபி உங்களுக்கு நீங்கள் வந்து டல்லாக இருந்திருந்தா கூட ஐ திங்க் யூ வில் பி வெரி ஆக்டிவ். உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்கும். அதனால வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருந்தாலே நம்ம ஒரு சந்தோஷமாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. என்னோட அட்வைஸ் என்னென்னா, இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் என்னென்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா வந்து தெர் இஸ் அ ஹை சான்ஸ் நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் ஆரம்பிக்கிறது முடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எது ஒரு லிஸ்ட்டு போட்டு எது ப்ரையாரிட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டே ஆரம்பிங்க. ஸோ தட் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். செலிப்ரேஷன் இருக்குது. மேபி வெட்டிங் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக யாராவது வெட்டிங்க்கு போகலாம். அப்புறம் வந்து சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகலாம். ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு பதில் இருக்குது. மேபி ப்ரொமோஷன் இந்த மாதிரி கரியர் வைஸ்லையும் இருக்குது. பட் ஐ சி செலிப்ரேஷன். அப்புறம் வந்து ஹெர்மெட் ரிவர்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் மேபி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவ் மோடில் இருந்திருக்கலாம். நீங்களே வந்து உங்களோட பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் நவ் வந்து இட்ஸ் நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டு உங்கள் எல்லாரோடையும் வந்து நீங்கள் என்ன டிசிஷன்ஸ் எடுத்திருந்தாலும் இப்போ வந்து யூ கேன் கோ அண்ட் ஒர்க் வித் பீப்புள். ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் பீப்புளோட மிங்கிள் ஆகும் போது யூ மைட் கெட் சொல்யூஷன். அதாவது வந்து உங்களோட ஃபீல்ட்லேயே இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலாம். அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். ஓகே. அண்ட் ஹெர்மெட் ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ குட். ஹெர்மெட் இட் செல்ஃப் இஸ் குட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து சில பேருக்கு வந்து மேபி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலன்னு நினைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 கார்டு வரதை பார்த்தானா உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் யூனிவர்ஸ் கொண்டு போகுது. மேபி உங்களுக்கு அதில் சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்து இட்ஸ் ஃபார் யுவர் ஹையஸ்ட் குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் பிளான் பண்ணி பண்ணுங்கள். இட் வில் ஒர்க் அவுட். அதுதான் வந்து பேஜ் ஆஃப் வாண்ட்ஸோடைய ப்ரைமரி என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டு அதுவாக கூட வந்ததுக்கு காரணம் அதுவாக இருக்கலாம். அண்ட் சேஞ்சஸ் இது ரொம்ப நல்ல கார்டு ஆக்சுவலாக. ஸோ யூ ஆர் கோயிங் டு, அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதாவது நீங்கள் ரொம்ப வெல்வர்ஸ், நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஜாம்பவானாக இருப்பீங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு நல்ல கார்டு. அண்ட் எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிச்ச கார்டு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் லக் கார்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த டைம் ஆக்சுவலாக. எந்த சேஞ்ச் வந்தாலும் இப்போதைக்கு லைஃப்பில் எந்த சேஞ்ச் வந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கோ வித் த ஃப்ளோ அண்ட் இட்ஸ் ஃபார் யுவர் ஹையஸ்ட் குட். ஓகே. ஓவர் கம்மிங் அப்டக்கிள்ஸ் யூ கேன் ஓவர் கம் எனி திங். ஸோ ஒரு சில ஸ்வாட்ஸ் ஏற்கனவே வந்திருக்கு அண்ட் அகெயின் ஒரு ஸ்வாட் இருக்கிறதுனால வந்து பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி இருந்திருந்தா, ஏன்னா இந்த வாரம் ஆக்சுவலாக பாசிட்டிவாக இருக்குது, முன்னாடி இருந்திருந்தா அதெல்லாம் சால்வ் ஆகிற ஒரு வாரமாக இது இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3. யாரெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராபெரி குவாட்ஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கு இந்த வீக் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். யூஆர் க்ளோஸ் டு சக்ஸஸ். நீங்கள் என்ன வேலை ஆரம்பிச்சிங்களோ அதை முடிக்கிற தருவாயில் இருக்கீங்க. சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், ஆனால் அந்த பொறுமை வேணும். அண்ட் உங்களுடைய எஃபர்ட்டை கண்டிப்பாக போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் வந்து அந்த கொஞ்சம் பொறுமை இருந்தால், அதாவது வந்து இந்த ரோடு நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டீங்க, அந்த ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் அந்த முன்னாடியே நின்று திரும்பி போயிடக்கூடாது. அதுதான் இந்த வாரத்தில் எதிர்பார்க்குறது. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான செலிப்ரேஷன் இருக்குது. ஃபேமிலியில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி, இல்லை உங்கள் கரியரில் சம் செலிப்ரேஷன் இஸ் டெஃபினெட்லி தேர் இந்த வாரம். அதே மாதிரி வந்து நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நாள் போட்ட எஃபர்ட்டுக்கான பிரதிபலன் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக தெரியும். எந்த விஷயம்னாலும் ரொம்ப பிளான் பண்ணி அதை பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பை நேச்சர் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸே வந்து அந்த ஃபோக்கஸை கண்டிப்பாக கொடுக்கும்.
அடுத்தது வந்து ஃபூல்ஸ் கார்டு இருக்கிறதுனால நியூ பிகினிங் இருக்குது. மேபி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது ஒரு ஒரு புது பாத் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஹேப்பன்ஸ் when you மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நீங்கள் ப்ரே பண்ண விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயமா இருக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத போது இது நடக்கும். அதுதான் இந்த கார்டோட பியூட்டி. அது இந்த வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அடுத்தது வந்து வைஸ் லீடர் கார்டு. யூர் a beacon ஃபார் அதர்ஸ். ஸோ யூ வில் பி மேபி மேபி யூ ஆர் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். அண்ட் பி தட் பர்சன். அண்ட் எவ்ரிபடி ஆர் ரெஸ்பெக்டிங் யூ. உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாமே நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் தட் பர்சன். மேபி அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த கார்டு இருக்கலாம். அண்ட் வாட் எவர் டிசிஷன்ஸ் யூ ஆர் மேக்கிங் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். அதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டாகவும் இது இருக்கலாம். ஸோ அண்ட் இந்த வாரம் வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் யூனோ நீங்கள் தெரியாமல் கூட ஒரு டிசிஷன் தப்பாக எடுத்தால் கூட அது கரெக்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்காமல் கூட எடுத்திருப்பீங்க, ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக யோசிக்காமல் எடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், நல்லா யோசிச்சு எடுங்க. ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி பெஸ்ட் குரூப் 3. தேங்க்யூ.